பொதுவாகவே இந்துக்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இன்னைக்கு நாம ஆஸ் பர் நம்ம கவர்மெண்ட் சொல்றதுபடி நாம் அனைவரும் இந்துக்கள். அதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அப்போது பல தெய்வங்களை நாம் வழிபடுகிறோமே, யார் பரம்பொருள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அப்போது அதை தேடுவதற்கு நாம் என்ன வழியை பின்பற்றுகிறோம்? வேதங்களை போய் பார்க்கிறோம், அதை போய் படிக்கிறோம். அப்படின்னா எத்தனை பேரால் வேதம் படிக்க முடியும்? எத்தனை பேரால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு பரம்பொருள் இவர்தான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது வேதங்களுக்கு அடுத்தபடியாக இதிகாசங்கள், அதை நாம் கேட்டு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் எளிமைப்படுத்தி ஆழ்வார்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆழ்வார் பாசுரங்களை நாம் எடுத்து பேசும்போது அது என்ன ஆகிறது என்றால், இது ஒரு சார்பான விஷயம் என்று ஒரு பொது சமூகம், பொது விவாதத்துக்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்க இலக்கியம் கொஞ்சம் நேரடியாக வைஷ்ணவத்துடன் தொடர்பு இல்லாமல் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக அப்படியே கொஞ்சம் வந்துவிட்டது. அப்போது ஒரு பொது விவாதத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு மொத்தமும் ஆன சொத்து. இது வைணவர்களுக்கு மட்டுமானதோ சைவர்களுக்கு மட்டுமானதோ கிடையாது. அப்படி ஒரு பொதுவான ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதில் பரம்பொருள் என்று சொல்லப்பட்டுவது திருமால் தான் என்று நிர்ணயம் செய்வது பெரிய பெரிய விஷயம் இல்லையா? இதைத்தான் நம்முடைய புத்தூர் சுவாமி மிக அழகாக செய்திருக்கிறார். இதற்கு முன்பு இதை யாருமே செய்ததில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்.